தமிழர்களின் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இன்று இறுதிக்கட்ட வியாபாரமானது காலை முதல் சூடுபிடித்திருக்கிறது. பொருட்களை வாங்குவதற்காக மக்கள் காலை முதல் அதிக அளவில் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். தற்போது நாம் நிற்கக்கூடிய இடமானது தொண்டி கடை வீதி. இந்த காலை முதல் பொருட்களை வாங்குவதற்காக மக்கள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டை விட சற்று விலை அதிகரித்த போதிலும் பொருட்களை வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 10 பீஸ் கொண்ட கரும்பு ஒரு கட்டு ரூபாய் 300 முதல் 450 ரூபாய்க்கும், பொங்கல் மஞ்சள் ஒரு ஜோடி ரூபாய் 40க்கும், பனைக்கிழங்கு ஒரு கட்டு ரூபாய் 40 முதல் 50க்கும், 10 பீஸ் கொண்ட வாழை இலை ஒரு கட்டு ரூபாய் 40க்கும், அதுபோல தேங்காய் சிறிய வகை 30 முதல் 40க்கும், பெரிய வகை தேங்காய் 65 வரைக்கும் விற்கப்படுகிறது. இதன் காரணம் கடந்த ஆண்டு விட அதிகரித்த போதிலும் மக்கள் பொருட்களை வாங்குவதற்காக ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். நாலு பண்டிகைக்கு தேவையான மளிகை பொருட்கள், காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றை வாங்குவதற்காகவும் மக்கள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கடந்த ஆண்டு மாலை நேரங்களில் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது தொண்டி இருக்கக்கூடிய பாவடி கடைவீதி முக்கிய பிரதான வீதி சாலை. இந்த சாலையில் மாலை நேரங்களில் இந்த பொருட்களை வாங்குவதற்காக அதிக அளவில் மக்கள் செல்லக்கூடியனால போக்குவரத்து பாதிப்பு அதிகமாக நெரிசல் ஏற்படுகிறது. அதுபோல திருவாரூரை 4 ரோடு சந்திப்பு சாலையிலும் அதிக அளவில் மாலை நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு போக்குவரத்து நெரிசல் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. ஆகவே போதிய அளவில் போலீசார் நியமிக்கப்படாதன் காரணமாக இந்த நெரிசல் போக்குவரத்து சீரமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. எனவே இந்த ஆண்டு போதிய அளவில் போலீசார் நியமித்து போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் மக்கள் இலகுவாக பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்வதற்கு உதவி வேண்டும் என்பது இந்த மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. களத்திலிருந்து நியூஸ் 10 செய்திகளுக்காக முகமது பஹருல்லா ஷா. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இறுதிக்கட்ட வியாபாரமானது சூடுபிடித்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை, தொண்டி, ஆரஸ்மங்கலம் ஆகிய பகுதிகளில் இறுதிக்கட்ட வியாபாரம் தொடங்கியது. பண்டிகைக்கான பொருட்களை வாங்க அதிகளவில் மக்கள் மாலை நேரத்தில் குவிந்துள்ளனர். தொண்டி கடைவீதிகளில் பொருட்கள் வாங்க மக்கள் குவிந்துள்ளதால் கடைவீதிகள் மற்றும் திருவாரணை 4 ரோடு சந்திப்பு சாலை ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. போதிய அளவில் போலீசார் நிறுத்தப்பட்டாலும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எனவே இதுபோன்ற பண்டிகை காலங்களில் கூட்டம் மற்றும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த கூடுதலான போலீசார் நிறுத்தப்பட வேண்டும் என்பதே பிரதான கோரிக்கையாக உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகராட்சி வளாகத்தில் இன்று போகி பண்டிகையை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் திருவிழா நகர்மன்ற தலைவர் காவ்யா விக்டர் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. ஜோலார்பேட்டை நகராட்சி வளாகத்தில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. நிகழ்வில் நகராட்சி ஆணையர் பழனி, நகராட்சி துணைத் தலைவர் இந்திரா பெரியதாசன், ஜோலார்பேட்டை நகர இளைஞரணி அமைப்பாளர் விக்டர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் கமலசேகரன், வித்யா, சுரேஷ், துப்புரவு பணியாளர்கள், வார்டு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு பானையில் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என ஈற்ற இதை செய்தவத்தை வணங்கி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டு சிறப்பாக கொண்டாடினர். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி தாலுகா அண்ணா தெருவில் அமைந்துள்ள அன்னை தெரசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் பொங்கல் அளவில் கல்லூரி முதல்வர் சரஸ்வதி தலைமையில் நடைபெற்றது. கல்லூரியில் கோல போட்டி, நடனம் பேச்சு போட்டி மற்றும் கயிறு இழுக்கும் போட்டி என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக SRDPS நிறுவன தமிழரசி, அரசு மருத்துவர் வெண்ணிலா மோகன், நாற்றம்பள்ளி உதவி காவல் ஆய்வாளர் சுபாஷினி, ரைட் அண்ட் மெடிக்கல் ஹோம் கேர் நிறுவனர் கண்ணகி மற்றும் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு வகையான போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றுகளும் வழங்கி சிறப்பித்தனர்.
எல்லாம் தான் நிற்கிறா அடுத்து ஜேபி சார் வராரு. ஜேபி சார் இருக்கு. நல்ல ஒரு கருத்து சார் கண்டிப்பா 2 பானை உடைப்பாரு. போயிட்டு சாருக்குலாம் 2 பானை வேணும். நீங்க பார்த்துருக்கிறேன். லெஃப்ட் சைடுல போங்க மேம். ரைட்ல அப்படியே ஓடிட்டு வாங்க. லெஃப்ட் சைடு அடிங்க 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 அடிங்க. மேம் சரியாம போயிட்டாங்க. தேவக்கோட்டை அருகே சிறப்பு பள்ளியில் தங்கியிருக்கும் மாணவர்களுக்கு ஓ பன்னீர்செல்வம் பிறந்த நாளையொட்டி பிரியாணி வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே நிர்மல் சிறப்பு பள்ளியில் ஓ பன்னீர்செல்வத்தின் 73வது பிறந்த நாளை முன்னிட்டு மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களுக்கு மதிய உணவாக அசைவ பிரியாணியை மாநில மாணவரணி இணைச் செயலாளரும் வழக்கறிஞருமான VM ஆசைத்தம்பி வழங்கினார். இதில் மாநில வழக்கறிஞர் அணி இணைச் செயலாளர் ராமநாதன், கண்ணங்குடி தெற்கு ஒன்றிய செயலாளர் பாண்டி, தேவக்கோட்டை நகர கழக செயலாளர் லக்ஷ்மணன், மாவட்ட விவசாய அணி இணைச் செயலாளர் ராஜேந்திரன், மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் விஜய், கண்ணங்குடி தெற்கு ஒன்றிய பேரவை செயலாளர் பெரியசாமி, பெரிய கண்ணனூர், வீரபாண்டியன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். தொண்டி காவல் நிலையத்தில் போலீசார் சமத்துவ பொங்கல் வைத்து சாமி கும்மிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி காவல் நிலையத்தில் காவல் சார்பு ஆய்வாளர் விஷ்ணு தலைமையில் காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் வைத்து சாமி கும்பிட்டு சக காவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கினர். இந்த நிகழ்வில் சிறப்பு சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் போலீசார், பெண் போலீசார் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வீடியோ ஓடுறது திருவண்ணாமலை மாவட்டம் நாச்சிப்பட்டில் போகி பண்டிகை முன்னிட்டு செய்யாற்றாங்கரை அருகமைந்துள்ள கங்கை அம்மனுக்கு பெண்கள் பொங்கலிட்டனர். பொதுமக்கள் ஏராளமானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையம் அடுத்த கொட்டக்குளம் ஊராட்சியில் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோயிலில் போகி திருநாளை ஒட்டி அம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு தலைவர் கார்த்தி, ஊர் நாட்டாமை மார்க்கண்டன், எஸ். ஏழுமலை, எம். ஏழுமலை மற்றும் ஊர் பொதுமக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நாளை தமிழகம் முழுவதும் வெகு சிறப்பாக தைப்பொங்கல் கொண்டாடப்பட உள்ள நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் சங்கத்திற்கு பல்வேறு கிராமப்புற பகுதியிலிருந்து பொதுமக்கள் பொருட்கள் வாங்க படையெடுத்துள்ளனர். இதனால் புதிய பேருந்து நிலையம் கூட்டம் நெரிசலாக காணப்பட்டது. புத்தாடை, பொங்கல் பானை, கரும்பு, கால்நடைகளுக்கு கயிறு உள்ளிட்ட பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. பொங்கல் பானை ரூபாய் 70க்கும், 8 அடி நீளமுள்ள முழு கரும்பு ஒன்று ரூபாய் 60க்கும், பொங்கல் மஞ்சள் ரூபாய் 20க்கும், கால்நடை கயிறு ரூபாய் 50 முதல் விற்பனை செய்தது குறிப்பிடத்தக்கது.